அவனாலயம் அழகிய மலையகத்தின் வரலாற்று பார்வை. வணக்கம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த சேனல் ஒரு காலத்திற்கு அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் புதிய முயற்சியுடன், புதிய தகவல்களுடன் உங்கள் முன் திரும்பி வருகிறது. இந்த அவனாலயம் சேனல் வழியாக இலங்கை மலையக மக்களின் வரலாறு, வாழ்க்கை முறை, மறக்கப்பட்ட கதைகள் மற்றும் உண்மை சம்பவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எனக்கு மிக முக்கியம். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்து வரும் 470 நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆதரவை இந்த சேனலை மீண்டும் ஆரம்பிக்க எனக்கு ஊக்கமாக இருந்தது. இலங்கையில் பெருந்தோட்ட சமூகம் சாப்டர் 2. 1867 தொடங்கிய இந்த பயணம் ஒரு சாதாரண தொழிலாளியின் கதையா அல்லது மௌனமான போராட்டத்தின் வரலாறா? இதுவரை பார்த்த பகுதி ஒரு தொடக்கம் மட்டுமே. இனி நாம் பார்க்க போவது உண்மையின் இன்னொரு பக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தேயிலை ஒரு வணிகப் பொருளாக மட்டுமில்லை, அது ஒரு பேரரசின் லாப இயந்திரமாக இருந்தது. ஆனால் அந்த இயந்திரத்தை இயங்க வைத்தது யார்? தினமும் மலைப்பாதைகளில் வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் உழைத்த பெண்களும் ஆண்களும். அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நாள் வேலை தவறினால் ஊதியம் இல்லை. குடியிருப்புகள் குறுகிய அறைகள், சுகாதார வசதி மிக குறைவு, கல்வி ஒரு கனவு மாதிரி. ஆனால் அவர்கள் சிரித்தார்கள், பாடினார்கள், வாழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு வேறு தேர்வு இல்லை. பின்னர் ஒரு மாற்றம் ஆரம்பமானது. குரல்கள் எழ ஆரம்பித்தது, உரிமைகள் கேட்கப்பட்டது, சங்கங்கள் உருவானது. இந்த அமைதியான மலை பகுதியில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. இந்த வரலாறு புத்தகங்களில் முழுமையாக இருக்கின்றதா தெரியவில்லை. ஆனால் அது நம் மனங்களில் இருக்க வேண்டும். இந்த தொடரின் அடுத்த பகுதியில் அந்த மாற்றம் எப்படி உருவானது என்று பார்க்கலாம். அதற்கு முன்னர் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு நகர்ந்தது என்று பார்ப்போம். இது வெறும் தேயிலை தோட்ட வரலாறு அல்ல, அது ஒரு சமூகத்தின் வாழ்வியல் கதை. இலங்கையில் மலையக பகுதிகளில் மூடு பனிகளில் விழிக்கும் ஒரு உலகம் இருக்கின்றது. அங்கே வாழ்க்கை சூரியன் உதிக்கும் முன்பே தொடங்குகின்றது. காலை 4:30 மணி. சிறிய வரிசை வீடுகளில் விளக்குகள் எரிகின்றது. அம்மாக்கள் அடுப்பை ஏற்றி குழந்தைகளுக்கான காலை உணவை தயாரிக்கின்றார்கள். தந்தைகள் வேலைக்கான தயாரிப்பில் இறங்குகின்றார்கள். இங்கே வேலை என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது தலைமுறைகள் கடந்து வரும் வாழ்க்கை முறை. காலை 7 மணிக்குள் பெண்கள் தங்கள் கூடை கட்டிக்கொண்டு பசுமை நிறைந்த மலை சருகுகளில் நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு நாளில் பல கிலோ தேயிலை இலைகள் பறிக்க வேண்டும். மழையோ குளிரோ வேலை நிற்காது. அவர்களின் கைத்திறனும் பொறுமையும் தான் உலகம் முழுவதும் குடிக்கப்படும் தேயிலையின் அடிப்படை. மாலை நேரம். வேலை முடிந்து வீடு திரும்பும் மக்கள். சிறிய சந்தைகள், தேநீர் கடைகள், சிரிப்புக்கள், கதைகள், பகிர்ந்த உணவுகள். இங்கே உறவுகள் வலுவானவை. சமூக உணர்வு இன்னும் உயிரோடு உள்ளது. திருவிழாக்கள், கோயில் ஊர்வலங்கள், பாரம்பரிய இசை, நடனம். மலையக மக்கள் தங்கள் அடையாளத்தை சிரமங்கள் மத்தியில் பாதுகாத்து வருகின்றனர். மலையக மக்களின் வாழ்க்கை எளிமையானது, ஆனால்
ஆழமானது. அது உழைப்பின் கதை, அது தன்னம்பிக்கையின் கதை, அது வாழ்ந்து காட்டும் ஒரு சமூகத்தின் கதை. இது வெறும் வரலாறு அல்ல, இது இன்னும் தொடரும் பயணம். மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.